ஸோ ராஜலக்ஷ்மி எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை, திரு விஜய் அவர்களுடைய கருத்தை? அவர் ஒரு பொதுமக்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார் அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா? முதல்ல விஜய்க்கு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி ஒரு களத்துக்கு வந்து கருத்துக்களை எல்லாம் பகிர ஆரம்பித்ததுக்கு நம்ம ஒரு வரவேற்பும் வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு இளைய தலைவர் ஒருத்தர் வராரு, வரும்போதே இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லாமல் பொதுவாக வந்து ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நீட்டை பற்றி விஜயை தான் சொல்கிறேன் நான். இல்லை வருவான், இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு யாரை சொல்லிங்கன்னு தெரியல எனக்கு. சொல்லிட்டு இருந்தவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு ஹேஷியத்திலே 10-20 வருஷத்தை கொண்டு போயிட்டுலாம் இருந்தாங்க. அது இல்லாமல் இவர் களத்துக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு போட்டிருக்காரு, கருத்துக்களையும் சொல்கிறாரு. அவர் வரலன்னு சொன்ன பிறகு அவர் கடுமையாக விமர்சிக்கிற ஆட்கள் நீங்களாக தான் இருக்கிறீங்க. வர்றதுக்கு முன்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதும் நீங்கள் தான். சரி, ரைட், தாண்டி வரும். விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க, சரி சொல்லுங்க. முதலே மாட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இல்ல. உங்க விருப்பத்தை அவர் ஏற்கல, அப்ப கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும், அது வேற விஷயம். பேசலாம் பேசலாம். அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் வந்து தேசிய நீரோட்டத்தில் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி இல்லை. அவர் தேசிய கட்சி அவர் ஆரம்பிக்க முடியாது, நடத்த முடியாது. ஆகையினால இன்னைக்கு இந்த திராவிட கழகங்களுக்கு ஈக்குவலாக ஒரு டேலி பண்ணுற மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாடு தானே சொல்லுது நீட் விவகாரத்தில். என்னன்னாலும் காங்கிரஸ் பிறகு அதை பார்த்துப்பாங்களா இருக்கும், வேணா அலைன்மெண்ட்டில் போவாங்க. இல்லை காங்கிரஸ் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குன்னு இன்றைக்கி நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் வந்து தேவையில்லை அப்படின்னு அவர் கருத்தாக சொல்லியிருக்காரு. இது வந்து டிஎம்கே ரொம்ப வலுவாக சொல்லிட்டு இருக்கு திருப்பி. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க பார்த்தா அவருக்கு திமுக மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றி கட்சியே என்ன இருந்தாங்க, அவங்க எவ்வளவு வலுவா இருந்தாங்க. ரைட், ஏடிஎம்கே அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. என்ன வலுவா இருக்காங்கன்னு என்ன கேள்வி கேக்குறீங்க? அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லி நம்புவோம். என்னைக்கு இருக்குங்க மக்கள் தீர்ப்பு கொடுத்து நம்புவோம். ஆக்சுவலா அடுத்தது நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் வந்து இவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து 75க்கு முன்னால் உள்ள கதையை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தது, எல்லாரும் இருந்த பிஜேபி இருந்தது. இவங்க ரெண்டு பேருமே அலைன்மெண்ட்ல டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் அலைன்மெண்ட்ல இருந்தாங்க. இங்க கூட்டணியில 75 பத்தி அவரும் ரீகால் பண்றாரு. அது ரீகால் பண்ணிட்டு தான் அதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல வரணும், கோர்ஸ் கரெக்ஷன் வேணும்ங்கற அவரோட கருத்துப்படி அது ஒரு தேர்ச்சியான பாயிண்ட் அதுல இருந்து எடுத்துட்டு வரணும். சரி, பட் அது சாத்தியமாங்கிறதுக்கு 25 வருஷம் முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. இன்னைக்கு இருக்க நிலைமையில எப்படி பண்ண முடியும் அதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தான் ஒரு இது பார்த்தேன். நளினி சிதம்பரத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீட் வந்து அதை மாற்ற முடியுமா, இல்லாம செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது, நோ கோயிங் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லி எப்ப சொன்னாங்க அவங்க அந்த நீட் பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல சொன்னது, ஒரே காலத்துல இல்ல, இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வழக்கறிஞரால இந்த கேஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இது வந்து எது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா முதல் 2 ஆண்டுகளில் நம்மளுடைய மாணவர்கள் தவறாக வழி நடத்தப்பட்ட ஒரு வந்துருச்சு. வரதுக்கு முன்னாடியே என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணணும், பண்ணியிருக்கணும், இல்லாட்டி நிறுத்திருக்கணும். அது முடியல. இவங்க அப்போ எடுத்தாங்களா என்னன்னு அப்போ ஒரு அதிக மதிப்பெண் பெற்ற மாவட்ட அளவில் மாநில அளவில் முதன்மையான இடங்களை பிடித்த மாணவர்கள் மத்தியில் தான் இதை பேசுறாரு. பேசுறதுக்கு பெரிய வரவேற்பு அந்த அரங்கத்திலேருந்து தான் வருது. அவர் தலைவர்னு வந்திருக்காங்க அந்த கூட்டம். அவர் பேசுறதுக்கு மாணவர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அவரை தலைவரா ஏத்துக்கல, இன்னும் அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா அவரை மதித்து அவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, நம்ம வந்து நமக்கு தெரியும் எப்படி கை தட்டுவாங்கன்னு. சரி, அதை அவங்க வரவேற்றிருக்காங்கன்னா அவனோட இன்னசென்ஸை காமிக்குது. அதாவது நீட்டுன்னு ஒன்று திருப்பி கால் ஆஃப் பண்ண முடியுமா? அதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேற இதை கொண்டு வர முடியுமா? தேசிய அளவில் இது வந்து எப்படி அவருக்கு வந்து தேசிய அளவில் அரசியலுக்கு அவருடைய எண்ணம் இல்லை, அதனால திராவிட கட்சிகளுடைய அரசியலை கையில் எடுக்கிறாருங்கிறீங்க. மாநில வந்து எல்லாரும் என்னன்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க் நம்மகிட்ட வருமா, டிஎம்கே ஓட் பேங்க் வருமான்னு தான் பாக்குறாங்க. சோ அந்த அரசியல் பார்வையில தான் அவர் போறாரு. வேணா அவர் சொல்றதை பார்த்தா டிஎம்கே ஓட் பேங்கை குறி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் பண்ற விஷயங்களும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனால விமர்சிக்கிறது உங்களை தானே விமர்சிக்கிறாரு, அதாவது நேரா விமர்சிக்கல. ஆனா இதெல்லாம் வேண்டாம், இது வந்து பிரச்சனையா இருக்கு, நீட்டை ஆதரிக்கிறீங்க நீங்க, அத அவர் எதுக்குறாரு. இன்னைக்கு நாங்க நீட் ஆதரிக்கிறோம், என்னைக்கு நாங்க நீட் ஆதரிக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ரைட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டம் அது காங்கிரஸ் இருக்கும்போது கொண்டு வந்து தான் ஆதரிச்சது, நம்மளும் ஆதரிக்கிறோம். ரைட்டா, ஆனா இதுல வந்து காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டை மாத்தி இருக்குது.
மாநிலங்கள் விருப்பப்பட்டா அந்த மாநிலங்கள் அவங்க வந்து இன்னும் மாத்திக்கலாம். ஆட்சிக்கு வரமாட்டோம் நம்பிக்கையில நிலைப்பாட்டை எல்லாத்தையும் மாத்திட்டோம். அவங்க கொடுத்த அஜெண்டா அறிக்கையில பாத்தீங்கன்னா சோ மாநில அரசியலை மையப்படுத்தி அவர் திராவிட கட்சிகளுடைய அந்த வாக்குகளை குறிவைத்து தான் இங்க பேசுறாரு அப்படிங்கிறீங்க. முதல் கட்ட கருத்தா இன்னைக்கு விஜயகாந்தும் இல்ல. அதனால இவர் வந்து ஒரு இளம் ரத்தமாக அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு பாக்குறாரு. சோ அந்த மாதிரி நம்ம எதிர ஒரு வரவேற்பை பெற முடியும் அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையோட கருத்தோட தெளிவா வராருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன் இணைஞ்சிருக்கிறாரு. என்ன இன்றைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கணும் திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருக்கிற கருத்தை? நீங்கள் முதல் கல்வி திருவிழா முடிந்தவுடன் அன்னைக்கு நம்ம விவாதம் நடத்தணும். அதில் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க, நீட்டு குறித்து இன்னைக்கு பேசாமல் கடந்து போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அன்னைக்கு நான் சொன்னேன், இது நீட்டுங்கிற ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் நடக்கிற குளறுபடிகள், ஏன் வந்து நீட் பிஜி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது, நெட் தேர்வுகளே நடக்கல, ஒட்டுமொத்தமாக கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியத்துவத்தையும் சேர்த்து எங்கள் தலைவர் வெகு விரைவில் பேசுவார் சொல்லி சொன்னோம். ஒரு அவ்வளோ ஆழ்ந்த புரிதலோடு அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். அவர் தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டதை அவர் பார்க்கின்றார். இப்போ நீட்டு குறித்து நம்ம நிச்சயமாக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். நீட்டு குறித்து நீட் ஒரு சமூக அநீதி அப்படின்னு சும்மா கடந்து கூட போயிருக்கலாம். நிறைய பேச்சு போதைப் பொருள் குறித்து ஒரு முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசும்போது சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம். அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும். இல்லை, அதோட நிப்பாட்ட வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரு ஆழ்ந்த புரிதல், அதில் இமீடியட்டா என்ன செய்யணும், நம்ம வந்து லாங் டேர்ம்ல என்ன செய்யணும், நீங்க வந்து ஒரு இன்ட்ரீமா என்ன செய்யணும் அப்படிங்கிற மூன்று விஷயத்தையும் பிரிக்கிறார். முதல்ல இஷ்யூஸ் என்னன்னா அப்படிங்கிற சொல்லிடுறார். நீங்க வந்து என்சிஆர்டி சிலபஸ் படிச்சுட்டு நீங்க மாநில பாடத்திட்டத்தில் வர பசங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். நீட்ல எவ்வளவு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்குங்கிற பாக்குறோம். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்க. நம்மளோட மாநில உரிமைகளை பறிக்கின்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்வு என்பது பன்முகத்தன்மை அளிக்கின்ற விஷயமா இருக்குது. பன்முகத்தன்மை என்பது பலம் போன்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு இமீடியட்டா எங்களுடைய நம்ம முன்வைக்கின்ற தீர்வு என்பது நீட் விலக்கு தான். நீட் விலக்கிற்காக நம்ம வந்து போராடுறோம். அதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க தீர்மானத்தை நம்ம மனசார ஆதரிக்கிறோம்ங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார். ஒரு லாங் டேர்ம்ல இப்போ நீட் நீங்க இப்போ தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஏற்கனவே அதிமுக தீர்மானம் போட்டாங்க, திமுக தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்ட பிறகு நீங்க ஆளுநரோட கிடப்பில் போட்டு வச்சார். இரண்டாவது முறை அனுப்பிய பிறகு இப்போ நம்ம பிரசிடென்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கும் ஒரு தீர்வு வரலன்னு பார்க்கணும். ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா பார்க்கும் பொழுது கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதற்காக வேலை செய்ய வேண்டும். ஆனா இப்போ நீங்க வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல் போய் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. எமர்ஜென்சியில் செய்த பல தவறுகளில் அதுவும் ஒரு தவறாக மாறிவிட்டது அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னா, இன்னொன்று இப்போ நீங்க பொதுப்பட்டியல் சொல்லும் பொழுது பொதுப்பட்டியல் வந்து உண்மையிலே பொதுவாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம் நாங்க. நீங்க பொதுப்பட்டியல்ல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்க வந்து மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கம் வரும்பொழுது மத்திய அரசாங்கம் பொதுப்பட்டியல்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அது சாத்தியம் இல்லைன்னு திரு பொன்ராஜ் குறிப்பிடுறாரு. அதை பத்தி விவாதிப்போம். இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி நீட் இன்னைக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா அங்க பேசுறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது நீட் எதிர்ப்பை திமுக மாணவர் அணி இன்னைக்கு நடத்தக்கூடிய அதே நாள்ல அது பேசுறதுங்கிறது ஒரு கோஇன்சிடென்ட்டா அல்லது எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, இந்த 2 கட்டமாக இந்த கல்வி திருவிழாவை நடத்துவது என்பது முன்னாடி முடிவானது. நீங்க வந்து முதல் 28ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் அப்படிங்கிறது முடிவானது. 28ஆம் தேதி பேசாத போது 3ஆம் தேதி அதற்கான ஒரு தேவை இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிந்த பின்னர் அவர் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றார். ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஏதோ நீங்க மேலிடந்த வாரியாக சொல்லிய விஷயம் கிடையாது. அவர் அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவர்களிடம் பேசுகிறார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ட பேசுறார். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, சாத்தியமா? ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் சாத்தியப்படணும். முதல்ல ஒரு விவாதத்தை கிளப்புமாங்கிறத தாண்டி சாத்தியப்படுமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியப்படும் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இதை ப்ரொபோஸ் பண்றார். இது மாதிரி நம்ம என்ன, நீங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து சில விஷயங்கள் வேறுபட்டு தான் இருக்கிறோம். எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு இஷ்யூ பேஸ்டா மாநில உரிமைன்னு ஏற்கனவே நீங்க முதல் அறிக்கையில சொல்லிட்டோம். அப்ப அதை ஒட்டியதாக மாநில உரிமை சார்ந்து கல்வி திட்டங்கிறது மாநிலத்துக்கு உரியதாக இருக்கணுங்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கல்வி திட்டம் இருக்கணும், தனியார் தான் சரியா இருக்குங்கிறாரு. பாதிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. வார்த்தை பிரயோகத்தில் முதல் முறையா ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு பயன்பாட்டை வைக்கிறாரு. அது திமுக தொடர்ச்சியா சொல்றது அல்லது திராவிட கட்சிகளை விட திமுக தான் தொடர்ச்சியா சொல்லுது. அப்ப அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்துவதை எப்படி அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இல்லைங்க, ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தால் இப்போ நம்ம ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து மாநில பட்டியல், நீங்க ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சில பேர் ஒன்றிய பட்டியல் சொல்ல, சில மத்திய பட்டியல் சொல்ல, அந்த வார்த்தைகளை தாண்டி